Good morning students. Today we have to see consumption and investment functions. I hope you all are meaning about the consumption. What consumption means, it is we are satisfied our needs. இது நம்ம பேசிக் நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறோமோ அதுக்கு பேர் தான் கன்சம்ஷன். அதாவது செலவு செய்கிறது. இன்கம், கன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வரக்கூடிய இன்கம்மை வச்சு நம்மளை நாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் கன்சம்ஷன். மீத இருக்கிற அமௌண்ட், தட் இஸ் அன்ஸ்பெண்ட் அமௌண்ட், இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது we are going to see the functions of investment and investment. So here we have a multiplier and accelerator. J.R. Hicks. Here J.R. Hicks is given a quotes. Like as usual we used to see in all the lessons quotes. Okay, same like that in this lesson given J.R. Hicks are given quotes. It is a so small definition. First of all we have to discussion the theory of multiplier and the theory of accelerator. This multiplier அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்க்ரீசிங், ஓகே, பெருக்கிறது, அதிகப்படுத்துறது. அதே மாதிரி ஆக்சிலரேட்டர் அப்படின்னா we have to what is necessary, okay, what are the expenses. ஸோ இது தேவை அப்படிங்கிறத பார்க்குறது. இது ரெண்டும் தான் theory of fluctuation ஒரு chosen, like the theory of demand and the theory of supply, the two sides of theory of value. So this also considered of the two sides of fluctuation. So these two sides are the very important of the operation of an economics. Okay, here you have already we have discussed in national income and measurement. Okay, it is the second chapter we have to see the concept of a national income, its measurement, importance and difficulties. Okay, we have already seen the consumption, investment, there is close correlation between investment and national income. So coming to this para, multiplier means it's the change in national income which result in change in investment. Of course நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து எதோட தொடர்பு இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய தேசிய வருவாய், நேஷ்னல் இன்கமோடைய கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்கம். நம்மளோட நேஷ்னல் நாட்டோட வருமானம் இதோட ரிசல்ட் எதில் இருக்கும் அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய வருவாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு, ஓகே, இஃப் யூ ரிசீவ்ஸ் ஹை இன்கம், ஓகே, இஃப் இஸ் கன்சியூமிங் அபார்ட், கொஞ்சமாக அவருக்கு தேவையானதை வாங்கிட்டு இது மீது நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் what will he do? Automatically invest other things. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நேஷ்னல் இன்கம் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். he not receiving not income, obviously he not spend investment. Okay, so it depends on consumption and income. So it is called a marginal propensity. Marginal propensity means என்ன அப்படின்னா ஒருவனுடைய விருப்பத்துக்கு, அதாவது ஒருவன் என்ன லைக் பண்ணி வாங்குறானோ அதை சொல்கிறாங்க. ஸோ த அன்ஸ்பெண்ட் போர்ஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம் இஸ் கால்ட் அ சேவிங்ஸ். இட் பிகம்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அ கேபிட்டல். ஸோ கேபிட்டல்னும் போது வி ஹவ் சீன் while invest in the business, it is called a capital. So we have already seen. Okay. Okay, all these variable are close interconnected means ஒன்னோட ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் தொடர்பு இருக்குது. ஒருத்தனுக்கு இன்கம் வந்தால் தான் அவன் என்ன செய்வான், கன்சம்ஷன் பண்ணுவான், தனக்கு தேவையான பொருளை வாங்க அது முழுமையாக பயன்படுத்துவான். ஓகே, ஸோ அவனோட கன்சம்ஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்கம்மை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே, in this chapter
one can learn the consumption function, psychological law of consumption, investment function, multiplier, accelerator and super multiplier. It is based on the psychology. Psychology means it's a mentality. So நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் how much we want, how much we have to consume and how much we have to investment. தனக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்மளுடைய விருப்பத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோத்தை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம், யாரை டிசைட் பண்ணுறோம், நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். Okay, we can see here consumption function. Meaning of consumption. See this picture, you can identify the meaning. It's a very simple income. We have to receive income. We have spending amount to the basic needs for our needs. So the balance amount that we will investment. So that is mean by consumption functions. The consumption function or propensity to consume refers to income consumption relationship. Income வருது, நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம். இதுக்காக நமக்கு வந்து நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மீன்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு நம்மளுக்கு ஹாப்பி கொடுக்குது. ஸோ we feel hungry, we will eat, we feel happy, we want to go for our office. Okay, how many days we have go to the walk, if we take some bike, if we get some car, whatever may be, spends money, so we will happy. What is the meaning of happy? That is our satisfaction. So satisfy us, we have to spend some money. So that is known as the consumption function. So it is a functional relationship between the aggregate. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கன்சியூம் அண்ட் ஜிஎன்ஏ. ஜிஎன்ஏ மீன்ஸ் கிராஸ் நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார்முலாவால் நம்மளுக்கு டெஃபைன் பண்ணுறாங்க. சி இஸ் ஈக்குவல் டு எஃப் differential y அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. C is consumption and F is function, Y is income. So consumption is depend on the income. நம்மளுடைய கன்சம்ஷன் அதாவது நம்ம செலவு செய்கிற அமௌண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, இன்கம்மை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா C அதாவது C அப்படிங்கிறது அந்த கன்சம்ஷன் இஸ் அ டிபெண்ட் ஆன் த Y. Y means income. So income is a independent variable. So வருமானம் அப்படிங்கிறது independent variable. C is a dependent variable. Okay. It's come for your one word. So please note it. So இதை ஒரு டேப்லெட் காலம் மூலம் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். டேபிள் 1 அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஃபேக்ட் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் a schedule of the various amounts of consumption expenditure corresponding to different levels of income. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய நுகர்வு அதாவது நம்மளுடைய கன்சம்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய இன்கம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒருவேளை நம்ம இன்கம் வந்து முன்னப்பின இருந்தால் கூட நம்மளோட கன்சம்ஷன் வந்து என்ன செய்யாது அப்படின்னா சுத்தமாக இல்லாமல் இருக்கவே இருக்காது இல்லையா. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அமௌண்ட் ஆஃப் கன்சம்ஷன் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்கம் வந்து 0வாக இருக்குது, ஆனால் கன்சம்ஷன் வந்து 20ஆக இருக்குது. வருமானமே இல்லை, ஆனால் நம்மளுடைய கன்சூம் வந்து என்ன இருக்குது 20ஆக இருக்குது. பட் அந்த டைமத்தில் சேவிங்ஸ் என்ன செய்யாது இருக்காது. அட் த சேம் டைம் சேவிங்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. அதே மாதிரி 60, 70 minus 10, 120, 120 both are equal, no savings. This shows the negative, it's a 0. When the income is increased, the consumption is 170, so save the 10 rupees. So same like the 240, 220, 20. So our income is increasing, the consumption is some amount of consumption means we have to save a same method. Okay. மார்ஜினல் ப்ரொபன்சிட்டிவ் அப்படின்னா என்ன சொன்னேன்,
நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய கன்சம்ஷன் தான் விருப்ப நாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இன்கம் அண்டு கன்சம்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒன்றுமே இல்லை, கவனிங்க. C = 100 + 0.8y, இதுதான் இதோடைய ஃபார்முலா. சரியா, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ C = 100 + 0.8y. ஓகே, இஃப் y = 0, இதோட அந்த டேப்லெட் காலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 0 இருக்கும் ஒய்யில். ஸோ 0 வந்து ஒய்யோட மதிப்பு வந்து 0 வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள். C = 100 + 0.8, இந்த இடத்துல 8y அப்படிங்கிறது 8 × yன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 8 × 0. ஸோ நல்லா பாருங்கள். C = 100 + 0.8 × 0 கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் வரும், 0 தான் வரும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஆல்ரெடி 100 இருக்குது. ஸோ 0வோட 100 ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், C = 100. ஓகே, அப்போ சியோட வேல்யூ என்ன, 100. இஃப் y = 100, ஒருவேளை y வந்து ஒய்யோடைய வேல்யூ வந்து 100 இருந்துச்சுன்னு சொன்னால் C = ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். சரியா, 100 + 0.8, நான் என்ன சொன்னேன், 8yன்றது இன்ட்டு 100, அதாவது ஒய்யோடைய மதிப்பு இங்கே 100 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே ஒய் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒய் வந்து என்னவாக இருக்கும், 100. ஸோ C = 100 + 80. ஓகே, C = சியோட வேல்யூ என்ன, 200 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஃப் C y = 200 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது C = ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஃபார்முலா என்ன, 100 + 0.8 × 200. அப்போது C = 100 + 0.8 × 100 எவ்வளோ வரும் அப்படின்னா 160. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் C = 260. ஸோ இந்த டேப்லெட் காலமில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் நீ இந்த மாதிரி ஈக்குவேஷனில் போட்டு பார்த்தா அப்படின்னு சொன்னால் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை போட்டு பாருங்கள். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4 போட்டு காமிச்சிட்டேன். இப்போது C பார்த்துக்கோங்க, 100 + 0.8y, the marginal propensity to consume. ஸோ அடிஷ்னல் கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 0.8. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒய் வந்து என்ன செய்கிறோம், 0வாக எடுத்துக்கிறோம். ஸோ C வந்து கன்சம்ஷன் 100. ஸோ ஒய்க்கும் 100 கொடுத்துருக்காங்க. இப்போ கன்சம்ஷன் எவ்வளோவா இருக்கும் இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் இன்னும் கால்குலேட் பண்ணுங்கள், புரியலைன்னா கேளுங்க. ஓகே, we will get about the 180. சேம் லைக் தட் 200 நம்மளோட கன்சம்ஷன் வந்து 260 இருக்கும். ஸோ நம்மளோட இன்கம் 200 இருக்கும்போது கன்சம்ஷன் 260 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாட் we give the income. ஸோ everything we are marginal propensity consume formula, that is dC/dy. D means differential அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க in mathematical calculationல. ஓகே, கன்சம்ஷன் C = A + by of or C = 20 + 0.8y. கன்சம்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோடு நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டது வந்து 20 + 0.8y. ஸோ அப்போது A constant or intercept = 20. A = greater than 0வாக இருக்கலாம், அல்லது B வந்து lesser than 1 இருக்கலாம். ஓகேவா, Y = income. So B = marginal propensity to consume. So consumption by changing Y without the help of about drawing. It's a diagram you can see here. It's a show relationship between the income and the consumption. Its x-axis represented by income and y-axis is called the consumption. The income is 120. We are spending it 120, so equal. And when it is increased 180, we have spending a part of
117. So saving 10. Okay. So here you have the C is equal to Y. Consumption is equal to Y. Yes, the 120 diagram line we have to drawing is that C is equal to Y, consumption is equal to income. S and C shows the savings diagram. Okay, so if Y increase to 360, here see 120, 120 equal, 170, 180, 10 is a saving. 360, that is 320, 40 rupees we are saving. So in the diagram, increase is measured, it is in a horizontal manner. The consumption measured by the vertical line.